வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை. ஒரு வகுப்பறையில ஆசிரியர் மாணவர்களிடம் இன்னைக்கு சின்னதா ஒரு ஆய்வு நடத்த போறோம், நீங்க எல்லாம் தயாரா அப்படின்னு கேக்குறாரு. மாணவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியோட தயார்னு பதில் சொல்றாங்க. உடனே எல்லோர் கைகள்லயும் ஒரு ஒரு பலூனை கொடுக்கிறார். இதுல ஊதி அவர்களுடைய பெயரையும் எழுத சொல்றார். அதே மாதிரியே மாணவர்களும் பண்றாங்க. உடனே அதை ஒரு அறையில போய் போட சொல்றார். எல்லோரும் போட்டுட்டு வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மாணவர்களை போயிட்டு அவர்கள் பெயர் எழுதப்பட்ட பலூனை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வர சொல்றாரு. எல்லாரும் முந்தி அடிச்சு ஓடி போய் தேடி தேடி பாக்குறாங்க. தீவிர தேடுதல் வேட்டைக்கு அப்புறமும் அவங்களோட பெயர் எழுதப்பட்ட பலூனால கண்டுபிடிக்க முடியல. உடனே ஆசிரியர் எல்லாரையும் வர சொல்லிடுறார். மீண்டும் ஆசிரியர் 5 நிமிடம் நேரம் கொடுக்கிறார். இந்த முறை மாணவர்கள் எடுக்கும் முதல் பலூன்ல யாருடைய பெயர் எழுதியிருக்கோ அவங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரியே மாணவர்கள் முந்தி அடிச்சு ஓடுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியோட எடுத்த முதல் பலூன்ல யாருடைய பெயர்னு வாசிக்கிறாங்க. ஏய் பாலா, இந்தாவும் பலூன். ஏய் கனிமொழி, இந்தாவும் பலூன்னு ஒருவருக்கு ஒருவர் அழைத்து ரொம்ப மகிழ்ச்சியா அந்த பலூனை கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. 5 நிமிடத்துல எல்லாருடைய பலூனும் எல்லாருக்கும் கிடைத்திருது. எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா வராங்க. இந்த கதை இங்க முடியுது. இந்த கதை என்ன உணர்த்துதுன்னா, இந்த கதையில் உள்ள பலூன்கள்லாம் மகிழ்ச்சியை போன்றது. நம்ம மகிழ்ச்சிய தேடி போய் தேடினா ஒருபோதும் கிடைக்காது. ஆனா மற்றவர்களின் மகிழ்ச்சியில் அக்கறை கொண்டால் நம்முடைய மகிழ்ச்சி நமக்கு தானாகவே தேடி வரும் அப்படின்றதுதான் இந்த கதை உணர்த்துது. கொடுப்பதில் உள்ள ஆனந்தம் பெறுவதை விட மேலானது அப்படின்றத ரொம்ப அழகா இந்த கதை உணர்த்துது. நீங்க என்ன சொல்றீங்க?